இருக்கானேண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணா. ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ஒரு காமெடி பற்றி ஒரு படம் எடுத்தால ஒரு நகைச்சுவை எடுத்தால 2 நாளாக மறந்துடுவோம். நம்ம படம் யோசிக்க வச்சிருக்குது. இந்த வானம் பூமி காடு எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒரு ஆதிக்கத்தில் இருக்கவங்க மட்டும் அதிகாரிங்க மட்டும் அதை சுரண்டுறாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது சூப்பராக படத்தை சொல்லியிருக்காங்க. டைரக்டர் 2வது படம் தான். அவர் இந்த மாதிரி கதையும் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தமிழ் சமூகம் கொண்டாடணும். ஏன்னா அது மாதிரி ஒரு கதை, அது மாதிரி ஒரு இது இப்போ எவ்வளோ பேர் கதை இல்லாமல் உட்காந்துக்கிறாங்க. சும்மா படம்லாம் வருது. இந்த படம் நம்மளை சிந்திக்க வைக்குது. அவ்வளோதான். ஒரு நக்சலைட் எப்படி ஒரு தீவிரவாதியாக மாறுறாங்க, தீவிரவாதி அப்பா எப்படி மாறுறாங்கிறது சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கதை இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியாக பார்க்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலையரசனுக்கு இதுக்கப்புறம் ஒரு அடுத்த லெவல் போயிட்டாப்புல. மெட்ராஸில் எப்படி கலையரசன் பேர் வந்ததோ இந்த படத்துக்கு அப்புறம் கலையரசன் நல்ல ரீச் ஆகும். கலையரசன் அதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தினேஷ் சூப்பராக பண்ணிக்கிற படம் நல்லா இருக்குண்ணா. இந்த வானம் பூமி காடு எல்லாருக்கும் பொதுவானது. அப்பாவி மக்கள் நீங்க எங்க எப்படி சொல்றது கேட்கப்படாத மக்கள் நீங்க வழக்கு போட்டா கூட அங்க ஒரு சிவப்பு சடகரை வருவான், கேட்பான், கேள்வி கேட்பான்ன்றது படம் சொல்லியிருக்கு. ஒரு நக்சலைட்டா மாறுறது இந்த அந்த அதிகாரி அவனை பொய்ய இது பண்ணி அவன் மாறுறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கலாம். ஒரு 3 பாட்டு சூப்பரா இருக்கு. வேற லெவலில் இருக்குது. அவர் இசை அறிவு ஒரு பாட்டு தெரியாமல, அறிவு மதி 2 பாட்டு தெரியாங்களா. பாட்டு சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். ஆமாண்ணா. நான் செத்த பிறகு தானே மனசு கஷ்டமா இருக்குது. எனக்கு சாவம் வந்தா கூட எனக்கு படம் அந்த அளவுக்கு பெருசா அழுவு வந்திருக்காது. அவர் செத்த பிறகு தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே நான் சூப்பர். நான் கடைசி நானும் அழுந்துட்டேன். ஒரு 2 லைன் கடைசியா ஒரு மாதிரி சோகமா வரும். அது ஆமா பாட்டு கண்ணே கலங்கிச்சு எனக்கு. ஒப்பாரி சாங் மாதிரி நல்லா இருக்கு. நான் பாட்டு அதான் கண்ணு கலங்கிச்சு எனக்கு. இந்த மாதிரி படமோ இந்த மாதிரி இயக்குனரும் தமிழ் சமூகம் கொண்டாடணும். நான் இது ஒரு ஜாதி எதுவுமே கிடையாதுண்ணா. அவன் அது மாதிரி இருந்திருக்கலாம். இதுல இந்த படத்துல ஒரு ஜாதி அதை பத்தி எதுவுமே கிடையாது. நான் படத்துல நீங்க எல்லாமே பார்க்கலாம். அந்த படத்துல அது அந்த ஜாதின்ற ஒரு விஷயம் கிடையாது. இல்ல படம் நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். நான் காமெடி படம் பார்த்தனா நீங்க 2 நாள் சிரிச்சுட்டு போயிடுவீங்க. இந்த படம் சிந்திக்க வைக்குது. இந்த படம் அவ்வளவுதான். தண்டகாரண்யம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ரொம்ப அருமையா இருந்தது. இது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். அது சார்ந்த ஒரு விஷயம் கூட கிடையாது. பாத்தீங்கன்னா குறிப்பா அப்படி ஜாதி சார்ந்தனா இப்போ கலையரசன் பெட்டிக்குள்ள சுபாஷ் சந்திர போஸ் போட்டா இருக்கு. அப்படின்னா அது சாதியா? அது சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஒரு ராணுவத்துக்காக அரும்பாடப்பட்ட மனிதர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கிடையாது. சாதி சார்ந்தாலும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பொதுவான படம் தான். ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு 2வது படத்துக்கும் வித்தியாசம் அது அருமையாக தெரிஞ்சிருக்கு. அவருடைய மேக்கிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையும் ரொம்ப தோய்வு இல்லாமல் அருமையாக இருந்தது. ஐயோ வேற லெவலில் நடிச்சிருக்காரு. தினேஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா கெத்து தினேஷ்னு சொல்லி இப்போ இருக்குல்ல, அட்டகத்தி போய் கெத்து நிஜமாவே கெத்தாவே நடிச்சிருக்காரு. பழங்குடியினருடைய வாழ்க்கையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த மக்களுடைய வழிகளை சிறப்பான முறையில் சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்வியல் அவங்க வட்டார மொழிகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. படம் மொத்தத்திலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அருமையாக இருந்தது. அனைத்து மக்களும் தியேட்டருக்கு படம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அது எமோஷனல் அந்த கதை அப்படி கிடையாது. செத்து இருந்தா சாவாம அப்படி கதை என்ன கேட்குதோ அதுதான் நம்ம பண்ணணும். அவர் சாவாம வாழ வைக்கணுன்றதை விட அப்போ மற்றவங்க ஏற்கனவே சபீர்லாம் செத்தாருங்களே, அவரும் செத்தாருங்களே. அவங்களுடைய இன்டென்ஷனே என்னன்னா இது மாதிரி என்ன சொல்றது மக்களை ஏமாத்தி இது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போர்ஜரியா ஒரு விஷயத்த பண்ணி கொள்றது தானே அவங்களுடைய இன்டென்ஷன். ஸோ அதை நம்ம அது கதை என்ன கேட்குதோ அதை நம்ம செய்யணும். அதான் நல்லது. இல்ல நிறைய பேர் அழுதாங்க. நானும் அழுதேன். அந்த ஒப்பாரி சாங் பார்த்தீங்கன்னா அப்படியே கலையரசன் ஒரிஜினலுமே செத்தா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. நானும் கொண்டு கலங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எமோஷனலாக இருந்தது. இது மாதிரியான ஏதோ படம் பண்ணணும் அப்படின்ற வாழ்வதை விட மக்களுக்கும் மனிதர்களுக்கும் யூஸான படங்கள் பண்ணுறது தான் ஒரு இயக்குனருடைய வேலை. அந்த வேலையை அதீநாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்காரு. எடுத்த வேலையை அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்களா, நல்லா எடுத்திருக்காங்க. கமர்ஷியலாகவும் அதில் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். அதை கமர்ஷியலாகவும் இது பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ரொம்ப அதான் அவர் அங்கே அவங்க கொடுமைப்படுத்துறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருந்தது. நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது படத்தில்.
தினேஷ் வந்து ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா தலைகையை கட்டி போட்டு அடிச்சு ஆமா 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 அது அந்த விசாரணையில ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அது பார்க்கும்போது இதுலயும் தொங்க விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரெண்டு பேருக்குமே மெயின் கேரக்டர். ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நேஷும் சரி கலையாசும் சரி அவங்கவுங்க பாட்டு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ல எப்படி மியூசிக்கு கேமரா ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு சில சீன்லாம் வந்து இந்த கேம் ஒர்க்னாலேயே வந்து ஒரு சில சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி மியூசிக்கும் வந்து அந்த என்னது செங்காடேவா அந்த பாடலாம் வந்து பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது. லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல முப்பாரி சாங் ஆமாம். பார்க்கும்போது அதான் அது அது நம்ம கூட வந்து அவங்களோட பெயின் வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலுமே சரி நம்ம கனெக்ட் பண்ண முடியறதுனால நமக்கு அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது. படம் மொத்தமாக சூப்பராக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் மட்டும் லேக் இருக்கும். பட் அது வந்து நமக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நமக்கு எமோஷனலாக அது கனெக்ட் ஆகிட்டதுனால நமக்கு அது தெரியல. ஸோ படம் ஓவரால் வந்து நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படமும் கூட. நல்லா இருக்கு.